வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ தினமும் நம்ம 10லிருந்து 15 புதினா இலைகளை பச்சையாக மென்று கூட சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கணும்னா ஒரு 15 ml இருந்து 20 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து ஆரம்பித்து ஒரு 2 கப் புதினா தேநீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சமைத்தும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புதினா இலை கீரையை. ஸோ இதை வந்து சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் புதினா இலைகளை மென்று தின்னதுக்கப்புறம் 1 கப் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும்போது செரிமான மண்டலம் உங்களுக்கு தூண்டப்படும். உணவுகளை நீங்க சமைத்து எடுத்துக்கணும்னா மதிய உணவாக எடுத்துக்கலாம், காலை உணவாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாங்க. நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியதுங்க புதினா இலை கீரை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா இலை கீரையில் இருக்கக்கூடிய மென்தால் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் செரிமான மண்டலத்தினுடைய தசைகளை நமக்கு வந்து தளர்த்துகிறதுங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா, இது அஜீரணம், வயிற்று வலி, வாயு தொல்லை மற்றும் வயிற்று பொறுமல் போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்க்கிறதுக்கு ஒரு தீர்வு தருவதற்கு உதவிகரமாக இருக்கு. நம்ம வந்து உணவுக்கு அப்புறம் புதினா தேநீர் வந்து குடிக்கிறோம்னு வச்சிங்களேன், அது கூட நம்மளுடைய செரிமானத்தை சீராக வைக்குங்க. ஸோ சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான கோளாறுகளையுமே சரி செய்து கொள்ளணும் அப்படின்னா புதினா இலைக்கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சுவாச பாதை பிரச்சனைகளுக்கு தீர்வாக புதினா இலைக்கீரை வந்து செயல்படுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினாவில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டி ஸ்பாஸ்மோட்டிக் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தான். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, சுவாச குழாயில் இருக்கக்கூடிய சளியை வந்து கரைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனுடைய பலனா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, ஆஸ்துமா, மூக்கடைப்பு, சளி மற்றும் இருமல் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் புதினா இலைகளை ஆவியாக கூட பிடிக்கலாம் அல்லது தேநீராக கூட நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாமே சுவாச பாதைகளை எளிதாக்குது. சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது கூட இந்த இயற்கையான பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது சுவாச பாதை பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கொடுக்கும். அதாவது நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே அந்த ரெசிப்ரோகேட்டரி சிஸ்டத்தையே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணக்கூடியதாங்க இந்த புதினா இலைக்கீரை. மன அழுத்தம் மற்றும் கவலையை வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா புதினா இலைக்கீரை நீங்க எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினாவினுடைய நறுமணம் மூளையினுடைய நரம்புகளை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. நீங்க அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புதினா இலைகளை நுகர்வது அல்லது புதினா இலையை வந்து டீ போட்டு குடிக்கிறது, இது எல்லாமே மன அழுத்தத்தை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு வந்து குறைத்து மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலியெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்குமே புதினா இலைக்கீரை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது வந்து உங்களுடைய உடல் நரம்புகள் இறுகி போயிருந்தது அப்படின்னா அதை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கவலையை குறைத்து மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைத்து சுறுசுறுப்பாக நம்மளை மீண்டும் இயங்க வைக்கும். அதுக்காகத்தான் நம்ம புதினா இலைக்கீரை எடுத்துக்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு புதினா இலைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா இலை கீரைகளில் விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனையே கொடுக்குது. இது நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டி திறனை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடைவு தடுக்கப்படும். பல்வேறு தொற்று நோய்கள் வந்து நம்மளுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் நமக்கு எப்போதுமே ஏற்படாது. அந்த அளவுக்கு நம்ம நலமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு புதினா இலைக்கீரை நம்ம சாப்பிடணுங்க. வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு மற்றும் பல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு புதினா இலைக்கீரைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா இலைக்கீரைகள் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாய் மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து நமக்கு அளிக்குதுங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, பச்சை புதினா இலைகளை மென்று சாப்பிடுவது வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்புறம் பல் வலிகளை தடுத்து வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் அந்த மவுத் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கும். பற்கள் வந்து இந்த பரிசுத்தை ஏற்படுவது, பரிசுதைவு ஏற்படுவது, அப்புறம் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவது, வீக்கங்களாக இருக்கிறது, அதன் மூலமாக பற்கள் ஆடுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாய் துர்நாற்றம் கூட இருக்காது. புதினா நம்ம எடுத்துக்கொண்டாலே சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும், பற்கள் ஆரோக்கியம் மேம்படும், ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே நம்ம வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு புதினா இலைக்கீரை உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புதினா வந்து செரிமானத்தை வந்து நமக்கு தூண்டி உடலினுடைய மெட்டபாலிசம்,
அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால இது நம்மளுடைய உடல்ல கொழுப்பு சேருவதை தடுத்து உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ புதினா இலைக்கீரை சாப்பிட்டோம்னா பசி கண்ட்ரோல் ஆகிடும். தேவையில்லாத அதிக கலோரிகள் சாப்பிட்டு இன்னும் உடல் எடையெல்லாம் நம்ம அதிகப்படுத்திக்க மாட்டோம். புதினா இலைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால நம்ம கட்டுக்கோப்பான உடலமைப்பை புதினா இலைக்கீரைகள் எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொள்ளலாங்க. இப்போ தொடர்ந்து நீங்கள் புதினா இலைக்கீரையை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.